Hello students, in our previous class we saw about the introduction to financial markets. Financial market na enna adoda meaning, definition, இது எல்லாமே நம்ம வந்து ஸ்கோப்பு இந்தியன் ஃபினான்ஷியல் மார்க்கெட்டோட ஸ்கோப்பை எல்லாமே வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம டைப்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் மார்க்கெட் பார்க்க போகிறோம். டைப்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் மார்க்கெட் இந்த டைப்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பேசிஸ் ஒரு 5 பேசிஸில் பிரிக்கிறாங்க. இந்த ஃபினான்ஷியல் மார்க்கெட்டை 5 பேசிஸில் கிளாஸிஃபை பண்ணுறாங்க. இந்த 5 பேசிஸ் எப்படியெல்லாம் அப்படின்னு பார்த்தோன்னா டைப் ஆஃப் ஃபினான்ஷியல் கிளைம். இப்போ ஃபினான்ஷியல் கிளைமோட டைப்பு வச்சு அதோட நேச்சரை வச்சு பிரிக்கிறாங்க, அதோட மெச்சூரிட்டி வச்சு பிரிக்கிறாங்க, அதோட டைம் ஆஃப் இஷ்யூவை வச்சு பிரிக்கிறாங்க, தென் டைம் ஆஃப் டெலிவரியை வச்சு பிரிக்கிறாங்க, தென் ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சரை வச்சு பிரிக்கிறாங்க. சரிங்களா? இந்த 5 கிளாஸிஃபிகேஷனில் இந்த ஃபினான்ஷியல் மார்க்கெட்டை கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஆன் த பேசிஸ் ஆஃப் டைப் ஆஃப் ஃபினான்ஷியல் கிளைம். சரி, ஃபினான்ஷியல் கிளைம்னா முதல்ல என்ன? ஃபினான்ஷியல் கிளைம் அப்படின்னா நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பார்த்தோம் இல்லையா, அந்த ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஃபினான்ஷியல் கிளைமில் வரும். தட் இஸ் எந்தெந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எந்தெந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வச்சு நீங்கள் கிளைம் பண்ண முடியுமோ, அமௌண்ட்டை கிளைம் பண்ண முடியுமோ அது எல்லாமே ஃபினான்ஷியல் கிளைம்னு சொல்லலாம். புரியுதுங்களா? தமிழில் வந்து அது சொல்லணுன்னா நிதி கோரல்கள் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? எதெல்லாம் வச்சு நான் வந்து ஃபினான்ஸை கெட் பண்ண முடியுமோ, எதெல்லாம் நான் காமிச்சு ஃபினான்ஸை கிளைம் பண்ண முடியுமோ அது எல்லாமே ஃபினான்ஷியல் கிளைம் அப்படின்னு சொல்கிறோம். சரி, இந்த ஃபினான்ஷியல் கிளைமோட டைப், இந்த ஃபினான்ஷியல் கிளைமோட நேச்சர் வச்சு 2 டைப்ஸாக பிரிக்கிறாங்க. ஒன்று டெட் மார்க்கெட் அண்ட் ஈக்விட்டி மார்க்கெட். டெட் அப்படின்னா என்னன்னு உங்களுக்கே தெரியும், நீங்கள் வந்து 11th படிச்சிருப்பீங்க நிறைய. டெட் அப்படின்னா கடன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? கடன்னா என்ன? கடனாக வாங்குறது. ஸோ அப்போது கடனுக்கு வாங்கக்கூடிய ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணக்கூடிய ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு 2 விதமாக பிரிக்கிறாங்க. சரி, இந்த கடன் அதாவது டெட் ஈக்விட்டி, டிபெஞ்சர்ஸ், டெட்னாலே வந்து நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், டிபெஞ்சர்ஸ், பாண்ட்ஸு இதெல்லாம் கடன் பத்திரம், இதெல்லாம் டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் வரும். ஷேர்ஸ் எல்லாம் வந்து ஈக்விட்டி, ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஸ், ஈக்விட்டி ஷேர்ஸ் எல்லாமே வந்து ஷேர்ஸில் வரும், இன்வெஸ்ட்மெண்ட்டில் வரும். சரி, இது 2த்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் மேம்? டெட்னா டிபெஞ்சருக்கும் ஷேருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? நான் ஃபஸ்ட் டைமாக கேள்விப்படுறேன் அப்படின்னா, இப்போ வந்து டிபெஞ்சர் ஷேர் இதெல்லாம் விட்டுருங்களேன். நீங்களே ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, உங்கள் பிஸ்னஸ்க்கு ஃபண்டு தேவைப்படுது. சரியா? எக்ஸ்ட்ரா அமௌண்ட் தேவைப்படுது. இப்போ எக்ஸ்ட்ரா அமௌண்ட் தேவைப்படும் போது நீங்கள் என்ன பண்ணலாம்? உங்கள் ஃப்ரெண்டு யாராவது அமௌண்ட் கொடுக்குறேன்னு சொன்னாங்கன்னா அவங்களையும் இன்வெஸ்டாராக அவங்க கூட சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைனா அவங்கக்கிட்டேருந்து கடனாக வாங்கிக்கலாம். 2 ஆப்ஷன் இருக்குது இல்லையா? ஸோ இன்வெஸ்டாராக சேர்த்துக்கலான்னு சொன்னது எக்ஸாம்பிள் ஃபார் ஷேர். ஓகேவா? கடனாக வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன் அப்படி இல்லையா? அதுக்கு எக்ஸாம்பிள் தான் இந்த டிபெஞ்சர்ஸ். புரியுதுங்களா? சரி, இது 2த்துக்கும் என்ன மேம் வித்தியாசம் அப்படின்னா, டெட்டாக அதாவது டிபெஞ்சராக நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா, கடனாக நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா உங்கள் பிஸ்னஸில் ப்ராஃபிட் வந்தாலும் சரி லாஸ் வந்தாலும் சரி நீங்கள் வாங்கின அமௌண்ட்டை வித் இன்ட்ரெஸ்ட்டோட கண்டிப்பாக நீங்கள் ரிட்டர்ன் பண்ணியே ஆகணும். மோர் தென் தட், அந்த கடனுக்கு மேலே ஒரு பைசா கூட நீங்கள் எக்ஸ்ட்ராவாக கொடுக்க வேண்டாம். எப்போ சப்போஸ் நீங்கள் அதிகமாக ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கொடுக்க வேணாம். அதே நேரத்தில் லாஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா கூட நீங்கள் வாங்கின அமௌண்ட்டை கண்டிப்பாக வித் இன்ட்ரெஸ்ட்டோட கொடுத்தே ஆகணும். இது டிபெஞ்சர். புரியுதுங்களா? சப்போஸ் இன்வெஸ்டாராக நீங்கள் உள்ளே கூப்பிட்ருக்கீங்க அவர் அப்படின்னா, இன்வெஸ்டார் அப்படின்னா அவரும் ஒன் ஆஃப் த மெம்பர் ஆகிடுறாரு, இன்வெஸ்டர் ஆகிடுறாரு. ஸோ அப்போ வந்து நீங்கள் ப்ராஃபிட் அதிகமாக ஏர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா, வாங்கின அமௌண்ட்டை விட அதிகமாக ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ப்ராஃபிட்டில் ஷேர் அவருக்கு கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். சப்போஸ் நீங்கள் லாஸ் இன்கர் பண்ணிட்டீங்க, லாஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா, அப்போ நான் லாஸ் ஆகிட்டேன்ப்பா, அதாவது நம்ம லாஸ் ஆகிட்டோம், அவரும் இன்வெஸ்டார் இல்லையா? ஸோ லாஸ் ஆகிட்டோம் அப்படின்னா அதையும் அவர் ஷேர் பண்ணிக்குவார். ஸோ அப்போது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் அதாவது டெப்ட்டுக்கும் ஈக்விட்டிக்கும் டிஃப்ரென்ஸ் புரியுதுங்களா? ஸோ டெட் மார்க்கெட், டெட்டாக இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ரிஸ்க்கு இன்வெஸ்டார் அதாவது இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அந்த பர்சன் இருக்காங்க இல்லையா, டெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்கு ரிஸ்க்கு கம்மி. ஓகேவா? ஆர்கனைசேஷனுக்கு ரிஸ்க் அதிகம். புரியுதுங்களா? ஈக்விட்டியாக வாங்கியிருக்கும் போது
வாங்கி அந்த இன்வெஸ்ட் பண்ணியிருக்க இன்வெஸ்டாருக்கு ரிஸ்க் அதிகம், ஆர்கனைசேஷனுக்கு ரிஸ்க் கம்மி. சரிங்களா? ஸோ அப்போது இந்த ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் புரியுதுங்களா உங்களுக்கு? டெட் ஈக்விட்டி. ஸோ டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் டீல் பண்ணுறது டெட் மார்க்கெட், ஈக்விட்டி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் டீல் பண்ணுறது ஈக்விட்டி மார்க்கெட். அதாவது டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் லைக் கவர்மெண்ட் பாண்ட்ஸு, செக்யூரிட்டிஸ், கார்ப்பரேட் டிபெஞ்சர்ஸ் அண்ட் பாண்ட்ஸ், இது எல்லாமே வந்து டெட் மார்க்கெட்டில் டீல் பண்ணுவாங்க. ஈக்விட்டி மார்க்கெட்டில் ஈக்விட்டி ஷேர்ஸ் ஆஃப் கம்பெனிஸ் வந்து டீல் பண்ணுவாங்க. புரியுதுங்களா? நெக்ஸ்ட் ஒன், ஆன் த பேசிஸ் ஆஃப் மெச்சூரிட்டி ஆஃப் ஃபினான்ஷியல் கிளைம். இந்த ஃபினான்ஷியல் கிளைமோட மெச்சூரிட்டி டேட், அதாவது இது நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஃபினான்ஷியல் மார்க்கெட் இன்ட்ரடக்ஷன் சொல்லும் போதே சொல்லியிருக்கேன். ஃபினான்ஷியல் மார்க்கெட் டீல்ஸ் வித் போத் ஷார்ட் டேர்ம் as well as லாங் டேர்ம் ஃபண்ட்ஸ் இல்லையா? ஷார்ட் டேர்மும் லாங் டேர்ம் ரெண்டுமே வந்து டீல் பண்ணுறாங்க. ஸோ ஷார்ட் டேர்ம் ஃபினான்ஷியல் கிளைம் எல்லாம் டீல் பண்ணுறது மணி மார்க்கெட், லாங் டேர்ம் ஃபினான்ஷியல் கிளைம் எல்லாம் டீல் பண்ணுறது கேபிட்டல் மார்க்கெட். சிம்பிள், அவ்வளோதான். சரி, ஷார்ட் டேர்ம் அப்படிங்கிறது யூஸ்வலி பீரியட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா 1 year ஆர் லெஸ், 1 வருஷம் இல்லை அதுக்கு கம்மியாக 6 மாதம், 8 மாதம், 9 மாதம் அந்த மாதிரி டைமில் பண்ணுறாங்க அப்படின்னா அது ஷார்ட் டேர்ம் ஃபினான்ஷியல் கிளைமு. மோர் தென் அ இயர் வரும்போது அது லாங் டேர்ம்னு சொல்கிறோம். சரிங்களா? இந்த ஷார்ட் டேர்ம்க்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ட்ரெஷரி பில், கமர்ஷியல் பேப்பர், சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட்ஸ், இதெல்லாம் வந்து ஷார்ட் டேர்ம். வித்தின் 1 yearக்குள்ளே இந்த ட்ரெஷரி பில், கமர்ஷியல் பேப்பர்லாம் வந்து கவர்மெண்ட் இஷ்யூ பண்ணுறது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 1 yearக்குள்ளேயே நம்ம வந்து கெட் பேக் பண்ணிக்கணும், ஃபினான்ஷியல் கிளைமை கெட் பண்ணிக்கணும். ஷேர்ஸு, டிபெஞ்சர்ஸ்லாம் வந்து நீங்கள் எத்தனை வருஷம் வேணால் வச்சுக்கலாம். ஏன்னா கம்பெனிங்கிறது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு லாங் டேர்ம் ரன் பண்ணக்கூடிய ஆர்கனைசேஷன். நீங்கள் இது 11th படிச்சிருப்பீங்க இல்லையா? ஸோ அந்த கம்பெனி ஃபார்ம் ஆஃப் ஆர்கனைசேஷன் வந்து பீரியட் ஆஃப் டைம் வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஸோ அப்போது அந்த எவ்வளோ நாள் கம்பெனி ரன் ஆகுதோ அவ்வளோ நாள் வரைக்கும் நீங்கள் வச்சுருக்கலாம். சப்போஸ் இடையில அதை விற்கணும்னு தேவைப்பட்டுச்சுன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், செகண்டரி மார்க்கெட்டில் போய் நம்ம அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு அமௌண்ட்டை கெட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ட்ரெஷரி பில், கமர்ஷியல் பேப்பர், சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட் இதை பற்றி கிளியராக அப்கமிங் கிளாஸஸில் பார்க்க போகிறோம். அதோட டைப்ஸு எல்லாமே பார்க்க போகிறோம். இப்போ ஜஸ்ட் லைக் தட் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன், ஆன் த பேசிஸ் ஆஃப் இஷ்யூ ஆஃப் ஃபினான்ஷியல் கிளைம். டைம் ஆஃப் இஷ்யூ ஆஃப் ஃபினான்ஷியல் கிளைம், எத்தனை டைம்ஸ் வந்து இஷ்யூ பண்ணுறாங்க, எந்த டைமில் கிடையாது, எத்தனை டைம் இஷ்யூ பண்ணுறாங்க. கிளியராக நல்லா புரிஞ்சுக்கோங்க. எந்த டைம் கிடையாது, எத்தனை டைம்ஸ் வந்து இஷ்யூ பண்ணுறாங்க. அதை பேஸ் பண்ணி ரெண்டு கிளாஸிஃபிகேஷன் பிரிக்கிறாங்க. ஒன் இஸ் ப்ரைமரி மார்க்கெட் அண்ட் செகண்ட் ஒன் இஸ் செகண்டரி மார்க்கெட். ஃபஸ்ட் டைம், அதாவது ஒரு கம்பெனியோ ஒரு இன்ஸ்டியூஷனோ அந்த செக்யூரிட்டி, அந்த ஃபினான்ஷியல் கிளைமை ஃபஸ்ட்டு டைமாக இஷ்யூ பண்ணுறாங்க. இஷ்யூ பண்ணுறாங்க ஜென்ரல் பப்ளிக்கு ஆர் இன்வெஸ்டாருக்கு. இல்லை இன்வெஸ்டார் வந்து டைரெக்டாக என்ன பண்ணுவாங்கன்னா இன்வெஸ்ட் பண்ண முடியும் அந்த கம்பெனியில் அப்படின்னா அதை ப்ரைமரி மார்க்கெட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ப்ரைமரி மார்க்கெட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஃபிக்ஸட் பிளேஸும் கிடையாது. ப்ரைமரி மார்க்கெட்டுக்கு ஃபிக்ஸட் பிளேஸ் எதுவும் கிடையாது. செகண்டரி மார்க்கெட் அப்படின்னா இந்த ப்ரைமரி மார்க்கெட்டில் ஃபஸ்ட் டைம் இஷ்யூ பண்ணாங்க இல்லையா, அந்த ஷேர்ஸு, டிபெஞ்சர்ஸ் இதெல்லாம் வந்து திரும்பியும் ரீட்ரேட் பண்ண முடியும். அதை என்ன பண்ண முடியும், எனக்கு பணம் தேவைப்படும் போது நான் என்ன பண்ண முடியும், எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அந்த எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிற இடம் தான் செகண்டரி மார்க்கெட். இதுக்கு எக்ஸாம்பிள் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் தான் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் என்ன பண்ண முடியும், ஷேர்ஸோ, டிபெஞ்சர்ஸோ, செக்யூரிட்டிஸோ, பாண்ட்ஸோ எதுவாக இருந்தாலும் நான் வாங்கி வச்சுருக்கேன் அப்படின்னா அதை இன்னொருத்தர் வாங்குறதுக்கு ரெடியாக இருக்காரு அப்படின்னா ஏதோ ஒரு ப்ரைஸ் நான் கோட் பண்ணுறேன். ஸோ அந்த மார்க்கெட் ப்ரைஸுக்கு அதை வாங்குறதுக்கு அவர் ரெடியாக இருக்காருன்னு போது நான் அவர்கிட்ட எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இது செகண்டரி மார்க்கெட். செகண்டரி மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய மல்டிபிள் டைம்ஸ் வந்து அந்த செக்யூரிட்டிஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியும். இப்போ ஏங்கிறவர் கம்பெனி ஏங்கிறவர் ஒரு இசட்டுன்ற கம்பெனிலேருந்து ஷேர் வாங்கியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒன்ஸ் வாங்கிட்டாங்க அப்படின்னா அவங்க லைஃப் லாங் அந்த கம்பெனி எவ்வளோ நாள் ரன் ஆகுதோ அது வரைக்கும் அந்த ஷேரை வச்சுட்ருக்கணுமானா அவசியம் இல்லை. அவர் என்ன பண்ணலாம், அவருக்கு பண தேவை இருக்கும்போது ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் எடுத்துகிட்டு போயிட்டு பிங்கிற ஒரு பர்சன் அந்த ஷேரை வாங்குறதுக்கு ரெடியாக இருக்கார் அப்படின்னா அப்போது அந்த டேட்டில் அந்த ஷேருக்கு மார்க்கெட் வேல்யூ எவ்வளோ அந்த வேல்யூவுக்கு அதை பிக்கு விற்றுடலாம். சரி, பி வாங்கினாரு, அவரும் அதை அப்படியே
அப்படியே வச்சுருக்கணுமானா அவசியம் இல்லை. அவருக்கும் பண தேவை இருக்கும்போது அவர் என்ன பண்ணலாம்னா சீங்கிற பர்சன் வேணும் அப்படின்னு கேட்குறாருன்னா அவருக்கு மாற்றலாம். ஸோ அப்போ எத்தனை பர்சன் கிட்ட வேணாலும் எத்தனை டைம் வேணாலும் ஒரு ஷேரை, ஒரு சர்டிஃபிகேட், ஒரு செக்யூரிட்டியை வந்து நம்ம என்ன பண்ண முடியும்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ செகண்டரி மார்க்கெட் வந்து ஆல்ரெடி ப்ரைமரி மார்க்கெட்டில் இஷ்யூ பண்ணக்கூடிய ஷேர்ஸ், டிபெஞ்சர்ஸ், செக்யூரிட்டிஸ், பாண்ட்ஸ் இது எல்லாத்தையும் மல்டிபிள் டைம்ஸ் இந்த செகண்டரி மார்க்கெட்டில் நம்ம டீல் பண்ண முடியும். எக்ஸாம்பிள் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இந்த செகண்டரி மார்க்கெட்டுக்கு வந்து ஃபிக்ஸட் பிளேஸ் இருக்குது. ஃபிக்ஸட் பிளேஸ் தான் இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்கிறோம். ப்ரைமரி மார்க்கெட்டுக்கு ஃபிக்ஸட் பிளேஸ் கிடையாது. ஃபஸ்ட்டு டைமாக இஷ்யூ பண்ணுறது ஒன் டைம் மட்டும்தான் அங்கே இஷ்யூ பண்ண முடியும். செகண்டரி மார்க்கெட்டில் ரீஇஷ்யூ பண்ணுவாங்க. இந்த இடத்துல இங்கே ரீஇஷ்யூன்னு சொல்லக்கூடாது, இங்கே எக்ஸ்சேஞ்சுன்னு தான் சொல்லணும். ஏன்னா ஆல்ரெடி இஷ்யூ பண்ண ஷேர்ஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற இடம், எத்தனை டைம் வேணாலும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். கிளியராமா? நெக்ஸ்ட் ஒன், ஆன் த பேசிஸ் ஆஃப் டைமிங் ஆஃப் டெலிவரி ஆஃப் ஃபினான்ஷியல் கிளைம். இந்த ஃபினான்ஷியல் கிளைமை வாங்குகிறோம் இல்லையா? ஸோ வாங்குறது எப்போ டெலிவரி பண்ணுறாங்க, ஓகேவா? நமக்கு எப்போ டெலிவரி பண்ணுறாங்க அதை பேஸ் பண்ணி 2 டைப் பிரிச்சுருக்காங்க. ஒன்று கேஷ் ஆர் ஸ்பாட் மார்க்கெட் அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஃபார்வர்ட் ஆர் ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட். இந்த டைட்டில் சொல்லும் போதே உங்களுக்கே கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கேஷ் ஆர் ஸ்பாட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் எப்போ வந்து ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாங்குறனோ அப்போவே வந்து அதை எனக்கு டெலிவர் பண்ணிடுவாங்க. அமௌண்ட்டு செட்டில்மெண்ட்டும் அப்போவே நடந்து முடிஞ்சிடும். ஆன் த ஸ்பாட் வந்து கேஷ் வந்து கெட் பண்ணிக்கிட்டு செக்யூரிட்டியை டெலிவரி பண்ணிடுவாங்க. அதாவது கம்ப்ளீட்டட் இமீடியட்லி. செட்டில்மெண்ட்டும் உடனே நடந்துடும். அதே நேரத்தில் ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்டும் ஆன் த ஸ்பாட் எனக்கு கையில் கொடுத்துருவாங்க. பட் ஃபார்வர்ட் ஆர் ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட், ஃபியூச்சர்னாலே உங்களுக்கு தெரியும் இல்லையா? ப்ரீடிட்டர்மைன்டு டைம் ஃப்ரேம்டு இன் த ஃபியூச்சரில் ஏதோ ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த டைமில் இந்த செக்யூரிட்டி நான் உனக்கு வாங்கித்தரேன். ஸோ அந்த செக்யூரிட்டி நான் உனக்கு தரும்போது எனக்கு நீ இந்த அமௌண்ட்டை ஃப்யூச்சரில் இந்த டேட்டில் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ஃப்யூச்சர் கான்ட்ராக்ட் போடுறாங்க இல்லையா? அதுதான் வந்து ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட் அப்படின்னு சொல்கிறோம். புரியுதாம்மா? நெக்ஸ்ட் ஒன், ஆன் த பேசிஸ் ஆஃப் ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஃபினான்ஷியல் மார்க்கெட். இந்த ஃபினான்ஷியல் மார்க்கெட்டோட ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி இது வந்து ஸ்டாண்டர்டைஸ்டாக, ஒரு சென்ட்ரலைஸ்டாக இருக்கா, டீசென்ட்ரலைஸ்டாக இருக்கா, அந்த ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர் இதை பேஸ் பண்ணி வந்து 2 டைப்ஸ் பிரிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் மார்க்கெட் அண்ட் ஓவர் த கவுண்டர் மார்க்கெட். எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் மார்க்கெட் அப்படிங்கிறது இட் இஸ் நத்திங் பட் அ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். ஓகேவா? எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் மார்க்கெட்டுங்கிறது நத்திங் பட் அ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இது வந்து சென்ட்ரலைஸ்டு ஆர்கனைசேஷன். இந்த சென்ட்ரலைஸ்டு ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது வந்து எதனால் சொல்கிறோன்னா, இதோட ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே வந்து ஸ்டாண்டர்டைஸ்டாக இருக்கும். கண்ட்ரோலுங்கிறது ஒரு இடத்துல இருக்கும். அதாவது செபின்னு சொல்லுவாங்க. இதை பற்றியும் நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம். செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியாவோட செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் போர்டு வந்து இதை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஸோ சென்ட்ரலைஸ்டு ஆர்கனைசேஷன், இது வந்து கண்ட்ரோல்டு சிஸ்டமாக இருக்கும். இதில் எந்த ஒரு ப்ரொசீஜரையும் யாரும் எதுவும் வளைஞ்சு கொடுக்காது. ஸோ இந்த ஸ்டாண்டர்டைஸ்டு ப்ரொசீஜராக இருக்கும். எதையும் யாருக்காகவும் மாற்ற மாட்டாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இன்டர்மீடியரிஸ் இருப்பாங்க. ஷேர்ஸை வாங்குறதுக்கு விற்கிறதெல்லாம் வந்து அவங்க மூலயமா தான் பண்ண முடியும். இப்போ வந்து புரோக்கர்ஸ், ஜாபர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்மீடியரிஸ் இருப்பாங்க. அவங்க மூலயமா தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா செக்யூரிட்டிஸை வாங்க முடியும், விற்க முடியும். அதே நேரத்தில் இங்கே ஸ்டாண்டர்டைஸ்டு ப்ரொசீஜரை சேஞ்ச் பண்ணவே முடியாது. கண்ட்ரோல் சென்ட்ரலைஸ்டாக இருக்கும். அப்படியே ஆப்போசிட் ஓவர் த கவுண்டர் மார்க்கெட்டில் டீசென்ட்ரலைஸ்டாக இருக்கும். அதாவது அவுட்சைட் த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு வெளியே நடக்கக்கூடிய டிரான்சாக்ஷன் இது வந்து டீசென்ட்ரலைஸ்டு. இது வந்து கண்ட்ரோலில் வராது. அதே நேரத்தில் கஸ்டமைஸ்டு ப்ரொசீஜர். இதோட ப்ரொசீஜர்ஸ் வந்து கஸ்டமர்ஸோட இன்வெஸ்டர்ஸோட விஷ் ஏற்ற மாதிரி. இன்வெஸ்டாக இருக்காங்க, இப்போ ஒருத்தர் ஷேர் விற்கணும்னு ஆசைப்பட்றாரு, இன்னொருத்தர் ஷேர் வாங்கணும்னு ஆசைப்பட்றாரு. ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கக்கூடிய ப்ரொசீஜர்ஸாக இருக்கும். புரியுதுங்களா? அதே நேரத்தில் இது வந்து டீசென்ட்ரலைஸ்டு லைக் ஓவர் த கவுண்டர் அப்படின் போது நீங்கள் எப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம்னா த்ரூ ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ஸ். ஸோ சரியா, அது கூட நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இது வந்து ஃபிக்ஸட் பிளேஸு, சென்ட்ரலைஸ்டு ப்ரொசீஜர்,
ஸ்டாண்டர்டைஸ்டு ப்ரொசீஜர்ஸ் ஓகேவா எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் மார்க்கெட் ஓவர் த கவுண்டர் மார்க்கெட் டீசென்ட்ரலைஸ்டு அவுட்சைட் த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் தட் இஸ் மேபி ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ஸாக இருக்கலாம் கஸ்டமைஸ்டு ப்ரொசீஜர்ஸாக இருக்கும் சரிங்களா நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா the above classification is not rigid இந்த above classificationலாம் வந்து அப்படியே வந்து ரிஜிட் கிடையாது சேஞ்ச் பண்ணவே முடியாது அப்படியே இது பக்கா அப்படி கிடையாது ஸோ ஒரே ஒரு மார்க்கெட்டே வந்து 2-3 கிளாஸிஃபிகேஷனுக்கு கீழே கூட வந்திருக்கலாம் இப்போ நம்மளே பார்த்தோம் இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுங்கிறதே வந்து செகண்டரி மார்க்கெட்லேயும் வந்துச்சு இங்கேயும் வந்துச்சு ஈக்விட்டி ஷேர்ஸு ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ்லாம் வாங்குகிறோன்னு சொன்னோம் ஈக்விட்டி மார்க்கெட் டெப்ட் மார்க்கெட் அங்கேயும் வரும் ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு பேசிஸ்க்கு கீழே வந்து ஒரு கிளாஸிஃபிகேஷன் அப்படிங்கிறது ஒரு மார்க்கெட் அப்படிங்கிறது எத்தனை கிளாஸிஃபிகேஷன் கீழே வேணாலும் மாறி வரலாம் ஓகேங்களா அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேம்மா கிளியர் ஃபினான்ஷியல் மார்க்கெட்னா என்னன்னு கிளியராக புரிஞ்சுதா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸ் கிளியர் தேங்க்யூம்மா